தாமா. என்னடி கௌதம் இந்த குடிசைக்குள்ளயா இருக்கா? ஆமாமா, அதுவும் கூண்டுக்குள்ள அடைச்சு கிடக்குறான். வாங்கம்மா வாங்க. கௌரி அம்மா, அம்மா அங்க பாருங்கம்மா, கௌதம். கவலைப்படாத கௌதம், அம்மா வந்துட்டாங்க. கண்டிப்பா இன்னைக்கு உன்னை அந்த தாத்தா கிட்ட இருந்து காப்பாத்திடுறோம். ஆமாமா, நான் கௌதம் தாமா. ஏ கௌரி, என்னம்மா நீங்க கௌதம் கூட பேசுங்க. உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? கிளிய காட்டி கௌதம்னு சொல்ற, அது கூட பேச வேற செய்யற. ஐயோ அம்மா, அதுதாம்மா கௌதம். நல்லா பாருங்க. ஒரு தடவை பார்த்தா கௌதம் இல்ல கிளின்னு தெரியாதா? ஐயோ அம்மா, நான் கிளி இல்லம்மா, கௌதம்மா. பாருங்கம்மா, அவனே சொல்றான் நான் கிளி இல்ல கௌதம்னு. அத கூடவா உங்களுக்கு கேக்கல? ப்ளீஸ்மா, இன்னொரு தடவை நல்லா பாருங்க, அது கௌதம் தான். என்னம்மா, நம்ம கௌதம் தானம்மா அது? உறஞ்சா பாரு, திரும்ப திரும்ப கிளி கொண்ட காட்டி கௌதம் கௌதம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஐயோ அம்மா. ஆமாமா, அவளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஆமா, நீங்க கௌதம் கௌரியோட அம்மா கனகவல்லி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உட்காருங்க. இல்லைங்க, பரவாயில்ல. சரி, இப்ப என்ன? கௌரி கௌதம நான் கடத்திட்டு வந்திருக்கேன்னு சொல்லி உங்களை இங்க கூட்டு வந்தாளா? இதே மாதிரி தாமா உங்க வீட்டுக்கார்ட்டையும் சொல்லி ஒரு நாள் அவரையும் இங்க கூட்டு வந்துட்டா. இப்ப கூட நான் சொல்றேன், கௌதம் இங்க தான் இருக்கான். ஆமாமா அம்மா. ஐயோ கௌதம், நான் இங்க தான் இருக்கேன்னு சொல்லேடா. நான் சொல்றேன் கௌரி, ஆனா அம்மாக்கு கேக்கலையே. கௌரி, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்னாச்சு உனக்கு? இல்லம்மா. பாவம் குழந்தை, வெளி பார்வைக்கு நல்லா இருக்கா, ஆனா உள்ள எவ்வளவு பெரிய குறை. திரும்ப திரும்ப நீங்க தான் கௌதம கடத்திட்டு வந்துட்டீங்கன்னு இவ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. புத்தி பேதளிச்ச குழந்தைம்மா அப்படித்தான் சொல்லும். அத கேட்டுட்டு நீங்களும் வந்திருக்கீங்களே. உங்க கௌதம நான் ஏன் கடத்தணும்? உங்களுக்கும் எனக்கு என்ன பகை இல்ல, என்னதான் சம்பந்தம்? அவனை கடத்திட்டு வந்து நான் என்னம்மா பண்ண போறேன் சொல்லுங்க. என்ன மன்னிச்சிருங்க, இவ பேச்ச கேட்டுக்கிட்டு நானும் தெரியாம வந்துட்டேன். பரவாயில்லம்மா, பாவம் குழந்தை, பத்திரமா கூட்டிட்டு போம்மா. வாடி போலாம். வா. அம்மா, கௌரி, என்னை விட்டு போகாதீங்க, என்னை விட்டு போகாதீங்கம்மா. அம்மா, அம்மா. டேய், வாய மூடு. சத்தம் போட்ட வாய பேச முடியாம பண்ணிடுவேன். அப்பா வந்தாலும் சரி, ஆத்தா வந்தாலும் சரி, ஏன் இந்த உலகமே திரண்டு வந்தாலும் சரி, என்கிட்ட இருந்து காப்பாத்தி உன்னைய மீட்டுக்கிட்டு போக முடியாது. உன் கதை முடிஞ்சு போச்சுடா. இப்படி மனநல சரியில்லாத கௌரியை அழிச்சுக்கிட்டு இந்த கணக்கு எங்க போனா? ஒரு போன் பண்ணி சொல்ல வேண்டாமா? சே, எனக்கு இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவ ஒரு இம்சை. ஏ வா. என்ன கணக்கு? எங்க போயிட்டு வர? ஒரு போன் பண்ணி சொல்லக்கூடாது? ஏன் இவ்வளவு நேரம்? இவதாங்க கௌதம காட்டுறேன்னு என்ன கூட்டிட்டு போனா. கௌதம் அங்க இருந்தானா? அவன் அங்க எப்படிங்க இருப்பா? இவ வழக்கம் போல அந்த கூண்டுல இருக்கிற கிளிய காட்டி இதுதான் கௌதம், கூட்டிட்டு போலான்னு அடம் பிடிக்கிறா. அது கேட்டுக்கிட்டு வந்த கிழவ, இந்த பைத்தியக்காரி பேச்ச கேட்டுட்டு இங்க வந்திருக்கியே, நான் உன் குழந்தைய கடத்த வேண்டிய அவசியம் என்னன்னு என்ன பார்த்து கேக்குறாங்க. ஆமா,
இவ பேச்சை கேட்டு நான் போய் அவமானப்பட்டது போதாதுன்னு நீயும் போனா அந்த கிழமை அப்படித்தான் கேட்பான். அவன் சொல்றதும் சரிதான். அந்த ஆளுக்கும் நமக்கும் என்ன பகை? அவன் எதுக்கு நம்ம கௌதம கடத்தணும்? அப்பா, அவன் தான் கௌதம கடத்தி வச்சிருக்கான். அவனுக்கும் எங்களுக்கும் பகை இருக்கு. அப்படி ஐயோ, வேண்டாங்க, என்னங்க இது, விடுங்க. நீ பைத்தியமானது பத்தாதுன்னு எங்களையும் பைத்தியமாக பாக்குறியா? போ உள்ள போ. போமா, சொல்லல போ போ போ. ஏங்க, அவ இருக்கிற சூழ்நிலையில நீங்க ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் சூழ்நிலையை பத்தி நீ ஏதாவது யோசிச்சு பாத்தியா? காலையில இருந்து ஒரு நிமிஷம் கூட ஓய்வு இல்லாம சிட்டில இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலு, மார்ச்சுரி, கடலு, கிணறு, குளம், குட்டை, ஸ்கூலு எல்லா இடத்திலயும் அலைஞ்சி கௌதம தேடி பார்த்துட்டு அவன் கிடைக்காம ஏமாந்து போய் நிக்கிறேன். இப்போ வந்து அந்த கூண்டுல இருக்க கிளி தான் கௌதம்னு சொன்னா எனக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்கும். இதோ பார் கணக்கு, நான் கௌதம கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவன் காணோம்னோ இல்ல அது சம்பந்தமா ஏதாவது கருத்து சொன்னாவா அப்புறம் என் வாய் பேசாது, கைதான் பேச ஜாக்கிரதை. தன்னோட தம்பியை நாம கூண்டுக்குள்ள சிறப்பிடிச்சு வச்சிருக்கிறதா எல்லார்கிட்டையும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிற கௌரி ஏற்கனவே தன்னோட அப்பாவை இங்கே கூட்டிட்டு வந்தது இல்லாம இன்னைக்கு அம்மாவையும் இங்கே கூட்டிட்டு வந்து காமிச்சிட்டு போயிட்டா. இப்போ அவங்க கௌரியை பைத்தியம்னு நம்புறதுனால நானும் அதையே சொல்ல போய் அந்த அம்மாவும் நம்பி போயிட்டா. ஆனா கௌரி திரும்ப வருவா. அவ அடிக்கடி இங்க வந்து போறத பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா கலந்து பேசினா நான் யாரு எவருங்கிற கேள்வி வரும். இதுல கோதண்டம் ஒரு போலீஸ்காரனுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. நிச்சயமா அவன் நம்மளை கண்காணிப்பான். என் அமானுஷ்யம் தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் நான் என் பேரனுக்கு இவங்களை பலி கொடுக்கறதுல பெரிய சிக்கல் வரும். நாம நினைச்சபடி நடக்கணும்னா உடனடியா நாம கோதண்டத்தை திசை திருப்பி ஆகணும். திசை திருப்புற பாத்தியா மூசா, ஊரே உறங்கிக்கிட்டு இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த அமைதி. இந்த அமைதியை சீர்குலைக்கிறதுக்காகவே எங்க இருந்துதான் வந்து சேர்ந்துச்சோம் இந்த ரத்த கட்டறிங்க. அதுங்க அமைதியை குலைக்க வரல தாத்தா, அதுங்களோட அழிவை தேடி வந்திருக்குங்க. ஆமா மூசா, தூய சக்திகளை நேருக்கு நேர் சந்திக்காத வரைக்கும் தான் தீய சக்திகளுக்கு ஆயுளுங்கிறது உண்மை. அந்த ரத்த கட்டறிங்க இங்க வந்ததே நீ சொன்ன மாதிரி அழிவை தேடித்தான். ஆனா அழிவு இழுவையா இருக்குங்கிறது தான் கவலை. கவலைப்படாதீங்க தாத்தா, நான் வீட்டுல சொன்ன புது வியூகம் கை மேல பலன் கொடுக்கும். கண்டிப்பா இந்த ஊருக்கு விடிவை கொடுக்கும். வந்திருக்கிற பேராபத்து இந்த ஜனங்களுக்கே தெரியாத மாதிரி நீங்கி போனா தான் நமக்கு நிம்மதி. இந்த ரத்த காட்டறீங்கள நாம புரிஞ்சுக்கவே ரொம்ப நாளாச்சு. இந்த ஜனங்க அவ்வளவு சீக்கிரமாவா புரிஞ்சுக்க போறாங்க? அப்படியே அதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அதுக்குள்ள நாம் அதுங்களை அழிச்சிருவோம். சரிப்பா, நாம ஆளுக்கு ஒரு தெருவா காவல் காப்போம். நான் இந்த தெருவை பாத்துக்கிறேன், நீ மேற்கு தெருவை பாத்துக்கா. சரி தாத்தா, ஜாக்கிரதையா இருங்க. ஏதாவது உதவி தேவைப்பட்டா கூப்பிடுங்க, வரேன். சரிப்பா. ஓ, நீதான் பூதகுல சக்கரவர்த்தியா? இன்றுடன் உன் கதை முடிந்தது.
யார் நீ? அஜூபா. அஜூபான்னா? மொஹம்போவின் உயிர் தோழன் அஜூபா. ஓ, அவன் அழிய போறது பத்தாதுன்னு உடனே துணை கூப்பிட்டுருக்கானா? யார் அழிய போறா, யார் வாழ போறான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். கொஞ்ச நேரம் அதுக்கு, இப்பவே அதுக்கு விட சொல்றேன். புதுசா ஒரு வில்லன் வந்திருக்கான். இவன் வந்திருக்கிறது ஆபத்தா இருக்குமோ? மூசாவுக்கு உடனே தெரிவிச்சாகணுமே. ரத்தம் குடிக்க வந்த எம் இனத்தோடு யுத்தம் புரிய வந்த பூதகுல சக்கரவர்த்தியே, என்னால் வசீகரிக்கப்பட்ட நீ நான் போகும் வழியில் என்னை தொடர்ந்து வா. சபாஷ் அஜுபா, சபாஷ். பூதகுல சக்கரவர்த்தியே சுலபமாக ஊடுருவி மீட்டுக் கொண்டு வந்து விட்டாயே. ஐயோ 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 ஐயோ, ஏன் தலைவா இதை முன்னாலே செஞ்சிருக்கலாம்ல? முட்டாள், அதற்கென்று சில நேரங்கள் இருக்கிறது. எப்படியும் இவனை தேடி மூசா வருவான். அவனையும் ஊடுருவி சிலையாக்கி விட்டால் பிறகு எந்த பிரச்சனையும் இருக்காது. மற்ற பூதங்களை சுலபமாக சமாளித்துக் கொள்ளலாம். நம் இனப்பெருக்கத்தை ஆனந்தமாக தொடரலாம். சரி, அந்த பொடியன் வரும் வரை நாம் சற்று இளைப்பாறுவோமா? தாராளமாக பாருங்கள். ராணே, ராணே, காப்பி கொண்டு வா. ஏன் கத்துறீங்க? காஃபி போட லேட் ஆகும். நான் இப்பதான் குளிச்சிட்டு வரேன். ரொம்ப அர்ஜென்ட்டா உங்க அம்மா போட்டு கொடுக்க சொல்லுங்க. நான் காப்பி குடுக்காம சாப்பாடு போடாம என் மகன் இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டானா? டேய், உனக்கு காப்பி தானே வேணும்? வாடா, நான் போட்டு தரேன். டேய், என் உயிர் இருக்கிற வரைக்கும் நீ கண்டவங்கிட்ட கெஞ்சாதே. அப்படியே உங்க பிள்ளைக்கு சமைச்சும் தோச்சும் போட்டுட்டா எனக்கு ஆயுள் காலம் விடுதலை கிடைக்கும். துவைக்கவும் சமைக்கவும் நான் போயிட்டா உனக்கு என்ன தர்பார் நடத்துற வேலையா? ஏன் நடத்த கூடாது? நான் அரச குடும்பத்துல பிறந்தவ. அப்போ நாங்க என்ன பிச்சைக்கார குடும்பத்துல பிறந்தமா? ஐய, பூலோகத்துக்கு வந்து ஊர் ஊரா போய் அதுதானே செஞ்சுட்டு இருக்கோம். அது நீ வந்த நேரம். என்னது? ஐயோ, ரெண்டு பேரும் கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? ஒரு டம்ளர் காப்பி கேட்க போய் பூதலோகத்துல ஆரம்பிச்சு பூலோகம் வரல வந்துட்டீங்களே, இது விளங்குற குடும்பமா இது? சே, இனி வாழ்க்கையில காப்பியே கேட்க மாட்டேன். தாத்தா, தாத்தா எங்க பாட்டி? இன்னும் வந்த மாதிரி தெரியலையே. ஜிலா, உங்க அப்பா வந்துட்டாரா? இல்லம்மா, என்ன வரலையே? ஏன் மூசா, தினமும் ரெண்டு பேரும் ஒன்னா தானே காவலுக்கு போயிட்டு வருவீங்க? இன்னைக்கு நான் புதுசா கேக்குறேன். இல்லம்மா, நேத்து ராத்திரி காவல் இருக்கும்போது நடு ராத்திரியில நானும் தாத்தாவும் சந்திச்சோம். அதோட சரி, காலையில எந்த தெருவுல பார்த்தாலும் அவர் இல்லவே இல்ல. அதான் இங்க வந்திருப்பாரோன்னு. ஏப்பா, நல்லா பாத்தியா? ஏதாவது டீ கடையில உட்கார்ந்திருக்க போறாரு. இல்ல பாட்டி, தாத்தா அங்கெல்லாம் இல்ல. சரி, ராத்திரி ரத்த காட்டாரிங்களா வந்துச்சா? ஏதோ தெரியலப்பா, அதுங்களும் வரல. அதுங்களும் வரல, இவரையும் காணா. வேற எங்க தான் போயிருப்பாரு? ஒருவேளை ரத்த காட்டுறீங்க இங்க வராதனால அதுங்களை தேடி மாமா அங்க போயிருப்பாரோ என்னவோ. அது எப்படி அதுங்களை தேடி இவரு போயிருப்பாரு? மூசா, உங்க தாத்தா எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்னு தியானத்துல பாருப்பா. சரி பாட்டி, பாக்குறேன்.
என்ன மூசா ஏன் அதிர்ச்சியா கத்தனே? உங்க தாத்தா எங்கதான் இருக்காரு? சொல்லு மூசா, அப்பாவுக்கு ஏதாவது ஆபத்தா? மூசா, நீ பல்ல கடிக்கிறத பார்த்தா மாமா ஏதோ ஆபத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. சொல்லு மூசா, என்ன ஆச்சு? ஏன் எப்படின்னு தெரியல. தாத்தா அந்த ரத்த காட்டேரிங்க முன்னாடி செயல் இழந்து நின்னுட்டு இருக்காரு. நேத்து ராத்திரி அதுங்க வராதப்பவே நான் யோசிச்சிருக்கணும். தவறிட்டேன். அதனுடைய தண்டனை தான் இது. இதனால உனக்கு தண்டனை இல்ல, அதுங்களுக்கு தான் மரண தண்டனை. புறப்படு, போய் தாத்தா வீட்டு வருவோம். வாங்க போலாம். என்ன மட்டுமே எதிர்பார்த்து அந்த ரத்த காட்டேரிங்க தாத்தாவை கடத்தினப்ப ஏன் எல்லாருமே போகணும்? நான் மட்டும் தனியா போறேன். அந்த ரத்த காட்டேரிகளை அழிச்சிட்டு தாத்தாவை மீட்டுட்டு வரேன்.